ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சக்கரவள்ளி கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்மளை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாயில் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ண போகிறோம். மாவு மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் வந்து இந்த சின்ன சின்னதாக நறுக்கி இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் தேவைக்கேற்ப காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாஸ் அந்த மாவு எல்லாம் நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேப் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. வந்துருச்சுன்னா இது ஓகே, கரெக்டான பதம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் கட்லெட் ஷேப் செஞ்சிட்ருக்கேன். இதே போல் எல்லா கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பால் மாதிரி செஞ்சுக்கலாம். பால் மாதிரி செஞ்சிங்கன்னா டீப் ஆயில் ஃப்ரை பண்ணணும். ஸோ கட்லெட் மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் தவா ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு இதை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட்லெட்லாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சிடணும். ஸ்லோவாக வேக வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம கட்லெட்டில் சேர்த்துடலாம். நல்லா ஹீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஆயில். இந்த பதத்தை எல்லா கட்லெட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு உள்ளெல்லாம் வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட்லெட் சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டாக சாப்பிட்டது இப்போ நம்ம காரமாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.